பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுல தொடர்ந்து குளறுபடி போயிட்டு இருக்கிறதாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சமயத்துல செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே ஒரு விவசாய அணியில பாராட்டு விழால வந்து கலந்துக்கல. அதுக்கு வந்து உதாரணமா ஜெயலலிதா படத்தை போடல, எம்ஜிஆர் படத்தை போடல அப்படின்னு காரணம் சொல்லியிருக்காரு. அதை ஒட்டி பெரிய சலசலப்புகள் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இப்ப வந்து பார்க்கும்போது தீசா குழுவோட ஆலோசனை கூட்டத்துல வந்துட்டு கலந்துக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்துக்கல, ஆனா ஸ்டாலின் தலைமையில இவர் வந்து கலந்துக்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? முரண்பாடுதான் நீட்டிச்சுட்டே போறாங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம் தலைவர்? இல்ல, செங்கோட்டையனை பொறுத்தவரையில அதிமுகவுல ஒரு பழுத்த அரசியல்வாதி என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா தேர்தல் பிரச்சார பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பயண திட்டத்தை வகுக்கிற இடத்தில் இருந்தவர் செங்கோட்டையன் தான். அப்படிப்பட்ட செல்வாக்கு மிக்கவராக செங்கோட்டையன் இருந்தார். அந்த பணிகளை நிறைவாக செய்து கொடுத்ததன் பொருட்டுத்தான் ஜெயலலிதா அம்மையார் திரும்ப திரும்ப அவருக்கு அந்த பணியை கொடுத்து கொண்டே இருந்தார். 2016 தான் ஜெயலலிதா அம்மையாருடைய டூரை வந்து அவர் ஸ்கெடியூல் பண்ணல. மீதி எல்லா நேரத்திலும் எனக்கு தெரிய 2001 தேர்தலில் தொடங்கி 2014 நாடாளுமன்ற பொது தேர்தல் வரை நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் அவருடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை வகுத்தவர் செங்கோட்டையன் தான். அது மட்டுமல்ல, அவரை தலைமை நிலைய செயலாளரா அந்த அம்மையார் வச்சிருந்தாங்க. நீங்க வந்து எம்ஜிஆர் மாளிகைக்கு கட்சியினர் ஏதாவது கடிதம் எழுதி அனுப்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடிதம் ஜெயலலிதாவிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு செங்கோட்டையன் கிட்ட தான் இருந்தது. சசிகலாவையும் மீறி ஜெயலலிதா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை அவர் அன்றைக்கு செய்தார். அதன் பொருட்டுத்தான் சசிகலா யாரையெல்லாம் காப்பாற்ற முனைகிறாரோ, சசிகலா யாரையெல்லாம் தவறில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்களுக்கு கூட நெருக்கடியான சூழல் அதிமுகவில் உருவாகுதுன்னு சொன்னா அது செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்ட கடிதம், செங்கோட்டையனுக்கு கிடைத்திருக்கிற தகவல் ஜெயலலிதா அம்மையாரிடம் போய் சேர்ந்ததனுடைய காரணம் தான். இப்படிப்பட்ட இடத்தில் இருந்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த போது எந்தவித சலனமும் இல்லாமல் அந்த கட்சியில இருந்தார். சலனமும் இல்லாம கட்சியில இருந்தது மட்டுமல்ல, அவருக்கு ஒன்னும் பெரிய போர்ட்போலியோ எல்லாம் கொடுக்கல. என்ன போர்ட்போலியோ கொடுத்தாங்க? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தான் கொடுத்திருந்தாங்க. அந்த பொறுப்பை அவர் செவ்வனே செய்தார். செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார், ஏராளமான அமைச்சர்கள் பல்வேறு சர்ச்சைகளில் அந்த காலகட்டத்தில் சிக்கிய போது எந்த சர்ச்சைகளுக்கும் சிக்காமல் இருந்த ஒருவர் யாருன்னு கேட்டா செங்கோட்டையன் தான். நீங்க ஜெயக்குமார்லாம் அன்றாட பத்திரிகையாளர் சந்திப்புல எதையாவது பேசி அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்கி, கூட்டணி விவகாரத்துல ஒரு நெருக்கடியை உருவாக்கி, இப்படி பல்வேறு படிநிலைகள்ல அதிமுகவுல ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருந்ததுன்னா அதற்கு பல்வேறு நபர்கள் காரணமாக இருந்தாங்க. ஆனா எந்த விதமான சலசலப்புக்கும் காரணம் இல்லாமல் இருந்தவர் செங்கோட்டையன். அவ்வளவு அமைதியோடு இருந்தவர் திடீரென இப்போது முரண்படுகிறார் என்று சொன்னா, நான் அரசியல் ரீதியாக ஒரு செய்தியை புரிஞ்சுக்கிறேன். இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது ஜெயலலிதா அம்மையார் முதல் கட்டமாக நிதி ஒதுக்குனாங்க. அதுல ஜெயலலிதா அம்மையாருடைய பங்கு இருக்குன்னு ஒரு கட்சிக்காரரா ஜெயலலிதாவினுடைய விசுவாசியாக அவர் உணர்றாரு. அந்த அடிப்படையில ஏன் அவருடைய படம் வைக்கலன்றாரு. இந்த விவசாய சங்கம் நடத்துறதா சொல்றாங்கல்ல, இதுவே ஒரு பிராக்சி அமைப்பு தான் சார். விவசாய சங்கம் நடத்துகிற விழாலாம் எத்தகைய விழாக்கள்னு கடந்த காலத்துல அரசியல் ரீதியாக நான் பார்த்திருக்கிறேன். ஒண்ணுமில்ல, காவேரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாய சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு பாராட்டு விழாவை தஞ்சாவூர்ல நடத்தினாங்க. அந்த விழாவை விவசாய சங்கத்தின் பேரில் நடத்தியவர் முன்னாள் அமைச்சர் இன்றைக்கு ஓபிஎஸோடு இருக்கிற வைத்திலிங்கம் தான். அவர் தான் நடத்தினார். அவர் என்ன விவசாய சங்கமா? அதிமுக காரங்களுக்கு ஒரு விழா நடத்தினாங்க. அதே மாதிரி காவிரியினுடைய தீர்ப்பை வந்து கெசட்ல ஏத்துனாங்கல்ல ஜெயலலிதா அம்மையார், அதுக்கு ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு பாராட்டு கூட்டம். அந்த கூட்டத்தையும் அன்றைக்கு முன்னின்று நடத்தியது யாருன்னு கேட்டீங்கன்னா, திருவாரூர் மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் காமராஜும் தஞ்சாவூர் மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் ஆர் வைத்திலிங்கமும் தான் நடத்தினாங்க. இப்படி விவசாய சங்கங்களின் பேரில் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். ஆனா யார் நடத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்தந்த கட்சியினர் தான் நடத்துவாங்க. முல்லை பெரியாறு பாசன விவசாயிகள் சங்க சார்புல வைகோவுக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்தினாங்க. அந்த விழாவை நடத்தினது யாருன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு இருந்த டாக்டர் சரவணன் தான். அதன் பிறகு பாஜக, திமுக பல கட்சிகளுக்கெல்லாம் போனார். அவர் தான் அன்றைக்கு விழாவை நடத்தினாரு. இப்படி விவசாய சங்கத்தின் பேரில் நடத்தப்படுகிற விழா விவசாய சங்கத்தினுடைய விழா இல்ல. இதெல்லாம் தெரியாதவரா செங்கோட்டையன்? அவர் தான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. வந்த போது நான் சொன்னேன், ஜெயலலிதா அம்மையாருடைய படம் இல்லை, எம்ஜிஆர் படம் இல்லைன்னு சொன்னேன். என்கிட்ட முன்னாடியே கேட்டிருக்க கூடாதான்னு நான் சொன்னேன். ஆனா
என்னுடைய வருத்தத்தை நான் போகாமல் இருந்து பதிவு செய்தேன்றாரு. அப்போ ஏன் எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா படம் இடம்பெற செய்யணும்னு நினைக்கல? எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவோட பெரிய லீடர்னு நினைக்கிறாங்க. ஜெயலலிதா இருந்துதான் இந்த படத்தை வச்சுதான் இந்த பெருமையும் புகழும் அதிமுகவுக்கு சேரணுமா? நான் சேர்த்ததாக இருக்கட்டுமேன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். இந்த போக்கு தவறான போக்குன்னு செங்கோடையன் நினைக்கிறார். ஆனா இப்பதான் இந்த வேலையை செய்யறாரா எடப்பாடி பழனிசாமி? இதற்கு முன்பு செஞ்சதே இல்லையா? பல நேரங்கள்ல செஞ்சிருக்காரு. எப்ப ஜெயலலிதா படம் ஸ்டாம்ப் சைஸுக்கு போச்சோ இவங்க காமிச்ச பதிபக்தி எல்லாம் போலியானது என்பது அப்போதே நிரூபணமாகி போனது. நீங்க 2 பதவி ஏற்பு விழா, ஜெயலலிதா அம்மையார் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிற போது ஒரு பதவி ஏற்பு விழா, ஜெயலலிதா அம்மையார் இறந்ததற்கு பிறகு ஒரு பதவி ஏற்பு விழா, ரெண்டையும் பார்த்துச்சா இல்லையா தமிழ்நாடு? குமரி குமரி அழுதவர்கள் எல்லாம் ஜெயலலிதா அம்மையார் இறந்து போனதற்கு பிறகு ஏன் அழுகை இல்லாமல் பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டார்கள்? அதற்குள்ளேயே இருக்குல்ல சூழ்ச்சமா என்னன்றது, இவர்களுடைய விசுவாசத்தினுடைய லட்சணம் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ செங்கோடையனுக்கே 100 விழுக்காடு விசுவாசம் இருக்கான்னு கேட்டா அது எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா அதே நேரத்துல இப்ப ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்றதாக ஒரு உணர முடியுது இல்ல. இந்த மாற்றத்துக்கு காரணம் சமீப காலமாக வந்து கொண்டிருக்கிற செய்தி தான். எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் சட்டமன்ற தேர்தல்ல களம் காணுவார்னு ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. நீங்க அதை ரொம்ப நுட்பமாக உள்வாங்கிக்க. அப்போ நாங்கள்லாம் இந்த கட்சியில சீனியரு, நான் அடையாளப்படுத்தப்பட்ட இடத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு கட்சியில் வெவ்வேறு பொறுப்புகளுக்கு மாறிவிட்டாங்க. தலைமை நிலைய செயலாளராக செங்கோடையன் இருந்த காலத்துல, ஜெயலலிதாவுக்கு விசுவாசமிக்கவராக செங்கோடையன் இருந்த காலத்துல எடப்பாடி பழனிசாமி யாரா சார் இருந்தாரு? 2004 திருச்செங்கோடு தொகுதியில நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடுறாரு சார் எடப்பாடி பழனிசாமி. எதிர்த்து நின்றவர் அம்மையார் சுப்புலட்சுமி ஜெகதீசன். நாங்கள்லாம் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அம்மையாருக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிற போது அந்த தொகுதி மக்களுக்கே எடப்பாடி பழனிசாமி யாருன்னு தெரியல. ஒரு உதாரணம், ஒரு அம்மா ஒரு கிராமத்துல, கபிலர் மலைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல பொதுக்கூட்டம் பேசிட்டு இருக்கும் போது நாங்கெல்லாம் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொன்னுச்சு. நான் யதார்த்தமா கேட்டேன், யாரும்மா உங்க வேட்பாளர்னு கேட்டேன். வேட்பாளர்லாம் தெரியாதுங்க எங்களுக்கு, நாங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோம்னு அந்த அம்மா சொன்னுச்சு. இது எதை உணர்த்துதுன்னு சொன்னா, எடப்பாடி பழனிசாமி என்பவர் வேட்பாளராக நிற்கிறார். இவருடைய அறிமுகம் எந்த லட்சணத்தில் இருந்ததுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் தோல்வி அடைந்தார், சுப்புலட்சுமி அம்மையார் அவர்கள் வெற்றி பெற்றார்கள்னு வச்சுக்கோங்களேன். 2004 தொகுதி மக்களுக்கே அறிமுகம் இல்லாத ஒரு நபர் முதலமைச்சரானதை செங்கோடையன் ஏற்றுக்கிட்டாரு. ஆனா இன்றைக்கு செங்கோடையன் போன்றவர்கள் எல்லாம் அரசியலில் அப்படியே அதே இடத்தில் இருக்கிற போது திடீரென எடப்பாடியினுடைய மகன் வருகிறார், அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற சூழல் அந்த கட்சிக்குள் கணிகிறதுன்னு சொன்னா அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் செங்கோடையன் குமுறி எழுந்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஒன்று. 2வது, இப்ப நீங்க தீஷா கமிட்டி மீட்டிங்க்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்க. இது ஒன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் கூட்டம் இல்ல. பிரதான எதிர்கட்சி இன்னைக்கு யாரு? அதிமுக. பிரதான எதிர்கட்சிகள் பங்கேற்கணும்ல சார். விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்றுக்கிறாங்க, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கேற்றிருக்கு. எல்லா சட்டமன்ற நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் இருக்கக்கூடிய கட்சிகளும் அழைக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க. அவரவர்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த நிலையிலிருந்து அதிமுகவிலிருந்து ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர் என்கிற முறையில், மூத்த நிர்வாகி என்கிற முறையில், சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அவர் பங்கேற்றிருக்கிறார். அப்படித்தான் நான் இதை புரிந்து கொள்றேன். ஆனா இதுல ஒரு இண்டிகேஷன் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி கலந்துக்காம இவர் ஏன் கலந்துக்கிறாரு? ஒருவேளை எடப்பாடியின் ஆலோசனை பேர்ல கலந்துட்டாரா, இல்ல எடப்பாடி ஆலோசனை எல்லாம் கலந்துட்டாரான்னு கேள்வி இருக்கு சார். இல்ல நிச்சயம், அதனாலதான் நான் சொன்ன ஒரு இண்டிகேஷன் இருக்குன்னு சொன்னா அதுக்குள்ள நீங்க இடைமறிச்சு ஒரு கேள்வியை கேட்டீங்க. என்ன இண்டிகேஷன்னா, நான் தாண்டா அதிமுகன்னு சொல்கிறார் செங்கோடையன். நான் தான் ஏன் அதிமுக, நான் அதிமுக சார்பில் பங்கேற்கிறேன். நான் யாருகிட்டையும் ஒப்புதல் கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல, யார் தடுத்தாலும் நான் நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மாநிலத்தினுடைய நலன் கருதி கூட்டப்பட்டிருக்கிற தீஷா கமிட்டியினுடைய கூட்டத்தில் நான் பங்கேற்கிறேன். நான் அதிமுகவுடைய ரெப்ரசன்டேஷன் சொல்றாரு. ஏன் தடுத்து பார்க்க வேண்டியதான எடப்பாடி பழனிசாமி? கருத்து சொல்லலாம்ல எடப்பாடி பழனிசாமி? எந்த துணிச்சலும் மற்றவர்களை வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி? ஒண்ணும் இல்ல சார். நேத்து ஒரு சின்ன உதாரணம், ஆர்பி உதயகுமார் காலையில ஒரு வீடியோ போடுறாரு. காலையில ஒரு வீடியோ போட்டது செங்கோடையனைத்தான் மறைமுகமாக தாக்குகிறார் என்று செய்தி பரவலாக சென்று சேர்ந்ததற்கு பிறகு மாலையில என்ன சொல்றாரு? நான் எடப்பாடியார் தொடுக்கிற வேள்விக்கு எல்லோரும் துணை நிற்கணும், தியாக போராட்டத்துக்கு துணை நிற்கணும்னு தான் பேசினேன். நான் யாரையும் குறித்து பேசல. ஏன் பயப்படுறீங்க? கட்சிக்குள் சலசலப்பு ஏற்படுகிற வண்ணம் சிலர் செயல்படுகிறார்கள், அவர்களுக்கு எதிராக பேசினேன்னு சொல்லுங்க. எது உங்களை தடுக்குது? அப்போ எடப்பாடி பழனிசாமியோடு இருப்பவர்கள் எல்லாம் முதுகெலும்பு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமியை போலவே. ஆனா செங்கோடையன்
இந்த விஷயத்தில் துணிச்சலாக முடிவெடுத்திருக்கிறார். நான் தான் அதிமுக என்று சொல்லாமல் அவர் சொல்லி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அவர் பங்கேற்றிருப்பதில் நியாயமும் இருக்கு. எதிர்க்கட்சிகள் சார்பில் பங்கேற்கணும்ல சார். அது எப்படி சார் எதிர்க்கட்சிகள் சார்பில் ஒருவர் புறக்கணிக்கலாமா? அது தவறு இல்லையா? இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியில், இந்த மாநிலத்தினுடைய நலனில் உங்களுக்கு அக்கறை இருக்கிறதா இல்லையா? உங்களுடைய பங்களிப்பு இருக்கிறதா இல்லையா? பேரறிஞர் அண்ணாவின் பெயரால் இயக்கம் நடத்துறீங்க. பேரறிஞர் அண்ணாவினுடைய உருவத்தை கொடியில் பொறித்திருக்கிறீங்க. பேரறிஞர் அண்ணா தான் ஒரு தத்துவத்தை சொன்னார். ஆப்போசிஷன் பார்ட்டி இஸ் எ ஷேடோ கவர்மெண்ட்னு சொன்னார். நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற வல்லமை பெற்றிருக்கிற அமைப்பு யார் என்று கேட்டால் எதிர்க்கட்சிகள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட எதிர்க்கட்சிகள் நீங்க வந்திருந்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க, உங்க குறை நிறைகளை சொல்லுங்க, இந்த அரசை நெறிப்படுத்துகிற வேலையை செய்யுங்க. தீஷா கமிட்டியில என்ன பேசணுமோ அதை நீங்க பேசுங்க. புறக்கணிக்கிறது எந்த வகையில சரியாக இருக்கும்? இந்த புறக்கணிப்பை ஏற்காமல் தான் இன்றைக்கு செங்கோடையன் இந்த கூட்டத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஓகே. ஒரு பக்கம் பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் தனியா வந்துட்டு அவருக்கான முடிவை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு பக்கம் அதிமுக வந்து இவர் எதிர்ப்பா ஒன்றும் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதிமுக வந்து ஏற்கனவே பலவீனம் அடைஞ்சிருக்குது. இந்த சமயத்துல ஒரு மூத்த தலைவரை பகத்துக்கு வேணாம் தான் அதிமுக நினைக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வைகை செல்வன் போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அவரு செங்கோடையன் தான் நேரடியா குறிப்பிடுறாரா, இல்ல செங்கோடையின் மூலமா எங்களுக்கு சலசலப்பு ஏற்படுத்த பாக்குறாங்க, அந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்றாரா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆர்பி உதயகுமார் அந்தர் பெல்ட்டி அடித்ததை போல் அண்ணன் வைகை செல்வன் அடிப்பார். தலை சிறந்த சொற்பொழிவாளர், தலை சிறந்த இலக்கியவாதி, நான் மிகவும் மதிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் அண்ணன் வைகை செல்வன். ஏன்னா அவருடைய அந்த இலக்கிய நயம் இருக்குல்ல, அதை நான் ரொம்ப ரசித்து வியந்து பார்த்திருக்கிறேன் பல கூட்டங்கள்ல. இன்றைக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டாரா, இந்த கருத்துல அவர் நிற்கணும், உறுதியாக நிற்கணும். இந்த கருத்துல அவரு நான் சொன்னது செங்கோடையன் போன்றவர்களைத்தான் அப்படிங்கிறத சொல்லலைன்னாலும் பரவாயில்ல. நான் சொன்ன கருத்து இவர்கள் குறித்தெல்லாம் இல்ல. இந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, சிம்பலுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்லி தவறான பிரச்சாரத்தை செய்யறாங்க, அவர்களை பார்த்துத்தான் நான் சொன்னேன்னு நாளைக்கு பெல்ட் அடிக்க கூடாது. ஆனா கண்டிப்பா அவர் பெல்ட்டி அடிப்பார். என்ன தெரியுமா சார், ஈரோடு போன்ற கொங்கு பகுதிக்குள் நடைபெறுகிற இடைத்தேர்தலில் கூட போட்டியிட முடியாத அளவுக்கு பலகீனப்பட்டு போயிருக்கு அந்த கட்சி. தோத்து போனா என்ன சார் குறைஞ்சிருச்சு? 11 தோல்வியை சந்தித்திருக்கிற பழனிசாமி 12வது தோல்வியை சந்திப்பதில் என்ன பிரச்சனையே? ஜெயலலிதா அம்மையார் தோல்வியை தழுவாதவரா? அவரே பருகூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர் தானே. சுகவனம் என்கிற ஒரு சாதாரண திமுக தொண்டனிடம் தோற்றதாகத்தானே ஜெயலலிதாவினுடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன குறைஞ்சு போயிட்டாங்க ஜெயலலிதா? அதனால என்ன சார் பெரிய கெரியர்ல செட்பேக் வந்துருச்சு? அடுத்து வந்த தேர்தலில் பீனிக்ஸ் பறவை போல எழுந்து நிற்கலையா அந்த இயக்கம்? அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வீறு நடை போடலையா? அது மாதிரி வாய்ப்புகள் வருகிற போது நீங்க வீறு நடை போடுங்க, எழுந்து நிற்பதற்கான வாய்ப்புகளை அந்த கட்சிக்குள்ள உருவாக்குங்க. நீங்க என்ன சொல்றீங்க, கொங்கு பகுதிக்கு வாராது வந்த மாமணி போல ஒரு முதலமைச்சர் வந்துட்டாருன்னு சொல்லித்தானே உங்க ஆட்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. உங்க ஆட்கள் எல்லாம் உங்களை வைத்து ஆனந்த தாண்டவம் ஆடுறாங்க. அந்த கொங்கு பகுதியில் நடைபெறுகிற இடைத்தேர்தலிலேயே உங்களால் களம் காண முடியல. செங்கோடையன் போன்றவர்கள் இன்னொரு கருத்தை சொல்றாங்க, இந்த பகுதிக்குள் நிர்வாகிகளை நியமிப்பதில் கூட என்னுடைய பரிசீலனைகளை கேட்காமலேயே நிர்வாகிகள் நியமிக்கப்படுகிறார்கள்னு சொன்னா என்ன நிலைமைன்றத நீங்க யோசிச்சு பாருங்க. தோப்பு வெங்கடாசலம் என்ன சார் தப்பு பண்ணாரு? இன்னைக்கு திமுக மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு சார். அதிமுகவினுடைய ஹார்ட்கோர் தொண்டன்ல ஒருத்தர் அவரு. அவரை நீங்க புறக்கணிச்சீங்க. அவரை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இன்னைக்கு என்ன அரசியல் அவர் ஒண்ணும் இல்லாம ஆயிட்டாரா? இன்னொரு மிகப்பெரிய கட்சிக்கு இன்னைக்கு மாவட்ட செயலாளராகி அதே செல்வாக்கோடு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்றாரு. அப்ப இழப்பு யாருக்கு? அதிமுகவுக்கு தான். அதிமுக நாளுக்கு நாள் பலகீனப்பட்டுக்கிட்டே போகுது. இந்த பலகீனம் எல்லாம் தெரியாதவராக இருக்காரா எடப்பாடி பழனிசாமி? தெரிஞ்சே இருக்கார். அவருக்கு என்னன்னா, கட்சி எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை, ஆனா நான் பொதுச் செயலாளரா இருக்கணும். கட்சி இனி எழுந்து நிற்கவே முடியாத நிலைக்கு போனாலும் பரவாயில்லை, இந்த கட்சியினுடைய அதிகாரம் என்னுடைய கையில் இருக்கணும். அதனாலதானே சார் விஜய் போன்றவர்களுக்கெல்லாம் சிவப்பு கம்பளம் எரிப்பதற்கு தயாராகி இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளை அனுசரித்து போவதற்கு அந்த முயற்சியை எடுத்திருக்கிறாரா? ஏன் அவருக்கு அந்த ஈகோ தடுக்குது? அவருக்கு அந்த ஈகோ தடுப்பதற்கான காரணம் இந்த அதிகார பீடத்தை விட்டுக் கொடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அவர் நகர்த்துகிறார். ஆனா கட்சியோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ இவர் கூட இல்லைன்னா இவருக்கே அதிகாரம் இல்ல. அது அவருக்கு புரியலையே, அவருக்கு எடப்பாடிக்கு. இப்ப வரைக்கும் அதிகாரம் அவர் கையில தானே இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் இல்ல, சோழமண்டல தளபதினு சொல்லப்பட்ட வைத்திலிங்கம் இல்ல, எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதின்னு சொல்லப்படுகிற ஜேசிடி பிரபாகரன் இல்ல, ஜெயலலிதா அம்மையாருக்கு பிணை போட்டவர் சார் பெங்களூரு புகழேந்தி.
அவர் இன்னைக்கு அந்த இயக்கத்துல இல்ல ம். சார். இப்படி நீங்க பெரிய பட்டியலையே ம். போட முடியும் சார். அந்த பட்டியலை நீங்க போட்டீங்கன்னா இன்றைக்கெல்லாம் போட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கு அதிமுகவில் இல்லாமல் போனார்களே. ஏன் இல்லாமல் போனார்கள்? யாரால் அங்கே நிற்க முடியாமல் வந்தார்கள்? இதெல்லாம் நீங்க பேசணும்ல. அப்போ எடப்பாடி ம். பழனிசாமி இத தெரிஞ்சே தான் சார் செய்றாரு. யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம கூட. நம்மோடு நிற்பவர்கள் எல்லாம் முரண்பட்டு போவாங்க. சி.வி. சண்முகத்தை எல்லாம் பேச வைக்கிற வேலையை எவ்வளவு நாளா அதிமுக செய்யுது? ஜெயலலிதா அம்மையார் என்னைக்காவது பேச ம். ம். வச்சிருக்காங்களா அவரெல்லாம்? இன்னைக்கு அவரெல்லாம் வந்து இல்ல. எம்ஜிஆர் மாளிகைக்குள் நின்று கொண்டு ஒரு கட்சியினுடைய பிரச்சனைய சி.வி. சண்முகம் அட்ரஸ் பண்றாரு சார். ஏன் இந்த கட்சிக்கு துணை பொதுச் செயலாளர்கள் இல்லையா? இந்த கட்சிக்கு பொருளாளர் இல்லையா? ம். இந்த கட்சிக்கு அவைத்தலைவர் இல்லையா? இந்த கட்சி பொதுச் செயலாளரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இல்லையா? எவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனை நீதிமன்றத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரியாம அதிமுக தொண்டன் ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கானே. அந்த அதிமுக தொண்டனுக்கு எதை பற்றியும் நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்னு ஒரு தைரியம் ஊட்டுகிற வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்யணுமா இல்லையா சார்? சி.வி. சண்முகத்தை பேச விட்டுட்டு ஓடி ஒளிஞ்சுகிறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப சி.வி. சண்முகம் எல்லாம் அதிகார பீடமாக மாறியதற்கு பிறகு செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு என்ன பொறுப்பு அங்கே தரப்பட்டிருக்கிறது? அவர்களுடைய இருப்பு என்னவாக ம். இருக்கிறதுங்கிற கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமிட்ட நீங்க பதில் கேட்டீங்கன்னா, யாரு இருந்தாலும் இருக்கட்டும், யார் போனாலும் போகட்டும், நான் பொதுச் செயலாளரா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். நான் பொதுச் செயலாளரா இருக்கணும்னு தான் அவர் இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஓகே. இதுல ஓபிஎஸ் வந்து ஒரு பக்கமா வந்து அதிமுகல சேர்றதுக்காக துண்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து எந்த நிபந்தனையும் இல்லாம அதிமுகல சேர்றதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ராஜன் செல்லப்பா அவர்கள் பேசும்போது, நீங்க 6 மாசம் பொறுமையா இருந்தா நாங்களே எம்எல்ஏக்களே வந்து உங்ககிட்ட பேசுவோம், எடப்பாடி கிட்ட பேசுவோம் அப்படிலாம் சொல்றாரு. ஓபிஎஸ்ஐ சார்ந்து என்ன விஷயம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல ஓபிஎஸ் வந்து இந்த அழுகிற பிள்ளைக்கு வாழைப்பழம் காட்டுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்னு தான் புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு இந்த விளாங்கு மீன் அரசியலை ஓபிஎஸ் முதல்ல கைவிடணும். என்னன்னா இந்த பாம்புக்கு ம். தலையும் மீனுக்கு வாழையும் காட்டுறது இருக்குல்ல, இந்த வேலையை நீங்க செய்யாதீங்க. உங்க ஸ்டாண்ட் என்னன்னு நீங்க பட்டவர்த்தனமா சொல்லுங்க. ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக வேண்டும்னு வைங்க. இப்ப டிடிவி தினகரன் சொல்றாருல்ல, ம். நீங்க எல்லாம் ஒன்றிணைவீங்களான்னு கேட்டா, ஆமாங்க நாங்க ஒன்றிணைவோம். அதுக்காக தான் நாங்க வந்து இயக்கம் நடத்துறோம்னு சொல்றாரு. எப்படிங்க ஒன்றிணைவீங்க? நாங்க ஒன்றிணையும் போது பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டாருங்கிறார். அப்போ அவருடைய ஸ்டாண்ட் வெரி கிளியர் ஆயிடுச்சு. என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவுக்கு நாங்கள் தயாருங்கிறாரு. நீங்க என்ன அதிமுகவோடு நாங்க நிபந்தனை இல்லாம சேருவதற்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு, எடப்பாடி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டது செல்லாதுன்னு ஒரு பக்கம் நீதிமன்றத்துல போய் நிக்கிறீங்க. என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? கண்டிப்பா. நீங்க நீதிமன்றத்துல சொல்லி இருக்கிற ம். ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? இல்ல மக்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட ஊடகங்களின் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கீங்களா? அது சரியா? எந்த ஸ்டாண்ட்ல நீங்க நிக்கிறீங்க? அவருடைய ஸ்டாண்ட் அவருக்கே குழப்பம். சார் அவரு பாஜகவினுடைய கைக்கூலியாகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது நாட்டு மக்களிடத்துல அம்பலப்பட்டு போயிடுச்சு. இத சொல்றதுனால எந்த சங்கடமும் கிடையாது. நான் தெரிந்தே தான் சொல்றேன். அவர் பாஜகவினுடைய கைக்கூலியாக இருக்கிறார். அவருக்கு பாஜக என்ன பணியை கொடுக்கிறதோ அவர் செய்து முடிப்பார். இப்ப கூட என்ன சொல்றாரு? பாஜக கூட்டணி தான் அதிமுகவுக்கு நல்லது. அதிமுகவுக்கு பாஜக கூட்டணி நல்லதா? ம். ம். நிதிஷ்குமார் போன்றவர்கள் என்ன இல்ல. நிலைமைக்கு ஆளாயிருக்கிறாங்கன்றது தெரியாதா அவருக்கு? சந்திரபாபு நாயுடு கையில் ம். அதிகாரம் இருந்தும் இந்த கூட்டணியை தாங்கி பிடிக்கிற வேலையை சந்திரபாபு நாயுடு செய்தும் இன்றைக்கு சந்திரபாபு நாயுடுடைய குரல் எடுபடுதா பாஜகவுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள? என்ன தெரிஞ்சு பேசுறாரு ஓ பன்னீர்செல்வம்? அரசியலில் ஏதாவது புரிதலோடு தான் இருக்கிறாரா அல்லது சரணாகதியானதற்கு பிறகு என்ன புரிதல் தேவை என்கிற மனநிலையோடு இருக்கிறாரானே தெரியலையே. ஓ பன்னீர்செல்வம் வைக்கிற கருத்து ஆனா எத்தகைய அதிமுக மோசமான சார்பு வந்து கருத்து. அவருக்கு சப்போர்ட் குரல் இருக்கத்தானே செய்யுது. சார் நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருப்பவர்கள், எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் என்று நினைப்பவர்கள் இந்த நேரத்தில் யார் குரல் கொடுத்தாலும் அவர்களோடு நிற்கிறார்கள். அண்ணன் கே.சி. பழனிசாமி ஒரு குரல் கொடுக்கிறாரு. ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும். ஈகோவெல்லாம் தூக்கி போட்டு அம்மா சொன்னது மாதிரி 100 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் இருக்கணும்னு ஒரு குரலை உயர்த்துறாருல, அந்த குரலுக்கும் அதிமுகவுல ஆதரவு இருக்கு. நாங்க வந்து ஒரு பீஸ் ம். கமிட்டி மாதிரி இயங்குவோம், சமாதானமான சூழலை உண்டாக்குவோம்னு புகழேந்தி ஜே.சி.டி. பிரபாகரன் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்கல்ல, அதுக்கும் அதிமுகவுல ஆதரவு குரல் இருக்கு. செங்கோட்டையன் பேசுறாரு, செங்கோட்டையனுக்கும் ஆதரவு குரல் இருக்கு. சிவகங்கையில செங்கோட்டையனுக்கு ஆதரவாக போஸ்டர் அடிச்சு ஒட்டியதாக ஊடகங்கள்ல செய்திகள் வருது. செங்கோட்டையனுக்கு சிவகங்கைக்கு என்ன ம். சம்பந்தம்? அப்போ இந்த குரல்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொதுச் செயலாளர் என்பவர் தகுதியற்ற மனிதராக வெளிப்படுகிறார். இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எப்படிப்பட்ட கம்பீரமாக இருந்த
நபரை ஆளுமையை இந்த கட்சி பார்த்திருக்கிறது. இப்போது பலகீனப்பட்டிருக்கிற ஒரு பொதுச் செயலாளரை இந்த கட்சி பார்க்குது. இந்த பொதுச் செயலாளர் தேவையில்லை. இந்த கட்டமைப்புக்கு எதிராக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கிற நிலையில் அதிமுகவினுடைய பல தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அது ஓபிஎஸ் சொந்த செல்வாக்குன்னா, தர்ம யுத்தம் நடத்தினப்ப ஓபிஎஸ் ஓட போன பல பேர் இன்னைக்கு ஓபிஎஸ் ஓட இல்லையே. ஏன் இல்ல? தர்ம யுத்தம் நடத்தினார்ல சார், அப்ப போனாங்கல்ல சார் கொஞ்சம் பேர் கிளம்பி. அவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன சார் செய்யறாங்க? அப்ப அன்னைக்கு நடத்திய தர்ம யுத்தம் தவறுங்கிறாங்களா, இல்ல இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிற ஓபிஎஸ்னுடைய முடிவு தவறுன்றாங்க? அவர் அன்னைக்கு என்ன சசிகலாவுக்கு எதிராக பேசிட்டு போனாரோ அதையே தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுறாரு. அப்போ இன்னைக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அந்த கட்சியில இருக்கிறவங்க? அப்போ குரல் என்பது ஓபிஎஸ்க்கான குரல் அல்ல, ஆதரவு குரல் அல்ல. இன்ன பிற தலைவர்களுக்கான ஆதரவு குரல். எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் என்பதற்கான குரல். எடப்பாடி பழனிசாமியினுடைய கையால் ஆகாதத்தனம் அம்பலப்பட்டு போயிருக்கிறது என்பதற்கு எதிரான குரல் இருக்குல்ல, அந்த குரல் தான் எல்லா பக்கமும் ஒவ்வொருவராக குரல் எழுப்புகிற போது வலு சேர்ப்பதாக அமைகிறது என்றுதான் இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல ராஜன் செல்லப்பாவோட குரல் வேற மாதிரி இருக்கு சார். இல்ல, ராஜன் செல்லப்பாலாம் ஒரு பெரிய ரோலே கிடையாதுங்க அதிமுக. முதல்ல நான் என்ன கேட்கிறேன், ராஜன் செல்லப்பாலாம் ஒரு புரிதலோட தான் முதல்ல பேசுறாரா? இத்தனை நாட்களாக ஓபிஎஸ் வெளியில ஓபிஎஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னா. இவ்வளவு நாளா பொறுமையா இருந்தோம், இன்னும் எவ்வளவு நாளைக்கு பொறுமையா இருக்கணும்? 6 மாத காலம் பொறுமையா இருங்க, நாங்களே பேசுவோங்க. ஏன் இத்தனை நாளா பேசாம 6 மாசம் கழிச்சு தான் பேசுவீங்களா? அது என்ன பேசுறதுக்கா சார்? சமாதானம்னா இன்னைக்கு டே டு டே அப்படித்தானே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் ப்ராக்ரஸ். அப்ப இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு விட்டுட்டு 6 மாசம் வரைக்கும் காத்துருங்கன்னா இந்த பிரச்சனையை ஆறப்பட வைக்கிற வேலை, இந்த பிரச்சனையை வேறு பக்கம் திசை திருப்புகிற வேலை. இன்னொன்னு நான் கேட்கிறேன், ராஜன் செல்லப்பா சொல்லிட்டாருன்னா ராஜன் செல்லப்பா சொல்றதை அப்படியே எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்குவாரா? ராஜன் செல்லப்பாவோட பவர்ஃபுல்லா இருக்கிற ஆர்பி உதயகுமார் சொல்றதை கேட்க மாட்டார் சார் அவரு. அப்படி இருக்கும்போது ராஜன் செல்லப்பா சொல்றதை எப்படி கேட்பாரு? ராஜன் செல்லப்பா அவருடைய பையனுக்கு சீட்டு கேட்டாரு, கொடுத்தாரா எடப்பாடி பழனிசாமி? தொகுதியை தூக்கி தேமுதிக கொடுத்துட்டாரா இல்லையா? அந்த காட்சியை நம்ம பார்த்தோமா இல்லையா நாடாளுமன்ற தேர்தல்ல? உங்க மகனுக்கே உங்களால சீட்டு வாங்கி கொடுக்க முடியல, நீங்க ஓபிஎஸ் கொண்டு வந்து சேர்த்துக்க போறீங்களா அதிமுக? அந்த முயற்சியை உங்களால சக்சஸ் பண்ண முடியுமா? அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் எந்த வாய்ப்பும் கிடையாது. இவர்கள் எல்லாம் தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக எதையோ ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், ஜெயக்குமார் நினைச்சா இன்னைக்கு ஏதாவது சமாதானப்படுத்த முடியுமா? ஒன்னும் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது சார். ஜெயக்குமார், சி வி சண்முகம் இவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய கையில் இருக்கிற குரங்கு பொம்மை போன்ற ஒரு நபர்கள் தான். அவர்களால் தனிச்சையாக எந்த முடிவையும் எடுத்து இந்த கட்சியை சேர்க்கறதுக்கான வேலையெல்லாம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வேலையை செய்ய முடிகிறவர்களாக இருந்தால் இத்தனை நாட்களாக இவர்கள் ஏன் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஊதுகுழல்களாக இருந்தார்கள்ங்கிற கேள்விக்கு அவர்கள் தான் விடை சொல்லணும். ஆனா செங்கோடைய மாதிரியான ஆட்களுக்கு அது முடியும். ஏன்னா அவங்க எல்லாம் சீனியர் லீடர்ஸ். அவங்க எல்லாம் ஜெயலலிதா அம்மையாரை பார்த்தவர்கள், அவரோடு நெருக்கமாக அரசியல் செய்தவர்கள், எம்ஜிஆரால் வார்ப்பிக்கப்பட்டவர்கள். இந்த கட்சியினுடைய நூக்கன் கார்னர்ஸ் என்னன்னு தெரிஞ்சவங்க. பல பிரச்சனைகளை இந்த கட்சியோடு நின்று சந்தித்து இந்த கட்சியை மீட்டெடுக்கிற வேலையை செய்தவர். நான் கேட்கிறேன், திருநாவுக்கரசர் ஒரு பிளவு அதிமுகவுல, சி வி சண்முகம் எங்க இருந்தாரு? ராஜன் செல்லப்பா எங்க இருந்தாரு? அவர்களுக்கான அரசியல் பயணம் என்ன? அந்த நேரத்துல ஜா அணி ஜே அணி 2 பிரிவாக சந்தித்தாங்க தேர்தலை. அந்த நேரத்துல ராஜன் செல்லப்பாவுக்கு என்ன அறிமுகம் இருந்தது, என்ன முகம் இருந்தது? சி வி சண்முகத்துக்கு என்ன முகம் இருந்தது? ஆனா அன்றைக்கெல்லாம் செங்கோடையன் பாலிடிக்ஸ்ல லைம் லைட்ல இருந்தார். அன்னைக்கெல்லாம் செங்கோடையன் அதிமுகவை ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்கிற இடத்தில் இருந்து. அதனாலதான் நான் சொல்றேன், செங்கோடையன் போன்றவர்களுக்கு அந்த யுக்தி தெரியும். இந்த கட்சியினுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க, ஏற்ற இறக்கங்களை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அவர்களால் முடியும், இவர்களை போன்றவர்களால் முடியாது. எனவே ராஜன் செல்லப்பாவினுடைய பேச்செல்லாம் ஒரு பெரிய செய்தியாக பேசுகிற அளவுக்கு பொருள்படுகிற கருத்துக்களை அவர்கள் எல்லாம் வெளிப்படுத்தவில்லை. அப்படி பொருள்படுகிற கருத்துக்களை வெளிப்படுத்துகிற இடத்திலும் அவர்கள் அதிமுகவில் இல்லை. மூத்த அரசியல்வாதியான செங்கோடையனுக்கு இந்த திறன் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. அது போக போக எப்படி எல்லாம் வெளிப்படுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம் தோழர். நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.